ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாம்போட தோல் நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க நாகப்பாம்பு மட்டும் தான் தோல் உரிக்கின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. வேர்ல்டில் இருக்க எல்லா வகை பாம்புகளும் பார்த்தீங்கன்னா தோல் உரிக்கும். அது இல்லாமல் கிராமத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நாகப்பாம்பு வந்து பௌர்ணமிக்கு தான் போயிட்டு தோல் உரிக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த தோல் உரிக்கிறதுனா என்னென்னா பாம்புங்க வளர்ந்துட்டே இருக்க காரணத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வளர்ந்துட்டே இருக்க காலத்தில் பழைய தோல் பழசாயிடும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா புது தோல் வளர்ந்துடும். அந்த மாதிரி டைமில் அதுங்களால் ஒழுங்காக பார்க்க முடியாது. என்ன ரீசனா தலையிலேருந்து வால் வேறு பார்த்தீங்கன்னா புது தோல் வளர்ந்ததால அது கண்ணுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புற விழுந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பழைய பாம்போட தோல் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கிட்ட வந்து லென்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வளர்ந்ததால் பார்த்தீங்கன்னா அதுங்களால் ஒழுங்காக பார்க்க முடியாது. அதால தான் பார்த்தீங்கன்னா நிலா வெளிச்சத்தில் போயிட்டு இந்த பௌர்ணமிக்கு தோல் உரிக்கின்ற மாதிரி ஒரு கட்டுக்கதைகளை சொல்லுவாங்க. இந்த பாம்புங்க என்னங்க அது வயசுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4லேருந்து 12 தோலுங்களை உரிக்கும். இதே இளம் வயது பாம்பாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் 2 வாரத்துக்கு ஒரு டைம் தோல் உரிக்கும். இதே வயசான பாம்புங்களாக இருந்தால் வருஷத்துக்கு 2 தோலுங்களை உரிக்கும். இந்த தோலுங்களை வச்சு அது என்ன வகை பாம்புறதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படின்னா ஒரு பாம்பு இனத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிராமத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசன் எதனா சொல்லியிருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த பாம்புங்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ சந்திக்கலாம். பை.